தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஒலிவமலை இஸ்ரவேலில் உள்ள முக்கிய இடமாக உள்ளது. ஒலிவமலையில் உள்ள அநேக பாறைகளில் விரிசல்கள் விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். செய்திகளும் அந்த வண்ணமாக உள்ளது. இந்த விரிசல்களை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதா? ஒலிவமலையின் சரித்திரங்களையும் மர்மங்களையும் ரகசியங்களையும் பார்ப்போம். இஸ்ரவேலின் முக்கிய பகுதியான இந்த ஒலிவமலையிலே அநேக பாறைகளில் விரிசல் விழுந்ததாக இப்பொழுது செய்திகள் வந்த வண்ணமாக உள்ளது. இந்த செய்திகள் தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுதலாக உள்ளதா, இதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி தான் முழுவதுமாக நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். ஒலிவமலை என்று சொல்வது எருசலேமின் கிழக்கில் காணப்படுகிற கிதரோன் பள்ளத்தாக்கு என்னும் இடத்தின் பக்கத்தில் உள்ளதாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிற இந்த ஒலிவமலையில் இன்று 3 மதத்தை சார்ந்தவர்களும் தவறாமல் போய் காணக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லீம்களும் ஒரு புனித இடமாக போய் வருகிற ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த தாவீது ராஜா, இந்த தாவீது ராஜாவானவன் தன்னுடைய 3வது மகனான அப்சலோம் என்று சொல்லப்படுகிறதான மகன் இவன் மீது இவனை கொலை வெறி கொண்டு தாக்கிய காரணத்தினால் ஓடி ஒளிந்த இடம் என்று இந்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கலாம். அவனுடைய முகத்தை மூடி, அதாவது வெறும் கால்களால் அழுது கொண்டே இந்த தாவீது இந்த ஒலிவமலைக்கு ஏறி தப்பி ஓடினான் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஒலிவமலையானது தாவீதின் சரித்திரத்தில் தொடங்கி அர்மகதான் என்னும் இடத்திலே மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அர்மகதான் யுத்தத்திலே மிருகத்துடனும் அந்த அந்தி கிறிஸ்துவுடனும் போரிட்டு அவர்களை அழிப்பதற்காக வந்து இறங்குகிற கடைசி இடமாக இந்த இடம் அறியப்படுகிறது. அதாவது தாவீது ராஜாவின் சரித்திரத்தில் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் அந்த அர்மகதா யுத்தத்தின் வருகை வரைக்கும் நடக்குகிற சம்பவங்களை பற்றி இந்த ஒலிவமலையில் மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். இந்த ஒலிவமலையில் அதிக ஒலிவ தோப்புகளும் அதிக ஒலிவ மரங்களும் இருந்த காரணத்தினால்தான் இந்த மலைக்கு ஒலிவ மலை என்கிறதான ஒரு பெயர் உண்டானதாக அறியப்படுகிறது. இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த ஒலிவ மரங்கள் இப்பொழுதும் அந்த ஒலிவ மலையிலே காணப்படுகிறதாக சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஒலிவ மலையில் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பமாகி உள்ளது. என்னவென்று சொன்னால், இந்த இடத்திலேயே கிபி 1964வது வருடத்தில் ஜோர்டான் என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருந்து அந்த கவர்மெண்டானது ஒரு ஹோட்டலை கட்டிக்கொள்ள அனுமதி கேட்டு இந்த இஸ்ரவேல் அதிபரிடம் கேட்டபொழுது அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த தியோலஜிஸ்டுகள் அனுமதி அதற்கு கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பாறைகளில் எல்லாம் இவர்கள் ஆராய்ச்சி செய்தபோது முதலில் பெரிய பெரிய விரிசல்கள் விழுந்ததாக இவர்கள் காண்கிறார்கள். அந்த இடத்திலேயே வெகு சீக்கிரத்தில் கூடிய சீக்கிரத்திலே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி நடக்கப் போவதாகவும் இவர்கள் ஆராய்ச்சி செய்தபோது கண்டுபிடித்தார்கள். அந்த காரணங்களால் இந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தில் ஹோட்டலை கட்ட அனுமதிக்காமல் கொஞ்சம் பக்கத்தில் வேறு இடத்தில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததாக அறிகிறோம். அந்த இடத்தில் இப்பொழுதும் அந்த ஹோட்டல் கட்டப்பட்டிருப்பதை நாம் அறியலாம். ஒலிவமலைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதிகமான சம்பந்தங்கள் தொடர்புகள் இருந்தது. அதிக தீர்க்க தரிசனங்களை இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவமலையில் வைத்து சொன்னார். அது அப்படியே நடந்து வருவது இன்று ஒரு பூமியிலேயே பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. காலத்தின் தொடக்கம் முதல் காலத்தின் முடிவு வரை உள்ள காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஒலிவமலையில் வைத்து சொன்னார். கலிலேய பகுதிகளில் அதிக ஜனங்களின் மத்தியில் பகல் வேளையிலே இருந்து போதகம் பண்ணி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவானவர் மாலை ஆனதும் போய் ஜெபிக்கும் இடமாக இந்த ஒலிவமலை விளங்கியது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பாக கடைசியாக போயிருந்த இடமாகவும் இந்த ஒலிவமலை இருந்தது. அந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தில்தான் வியர்வைகள் இரத்தமாக மாறியது என்பதனையும் நாம் அறிகிறோம். அந்த இடத்தில்தான் இயேசு கிறிஸ்துவின் கடைசி ராத்திரி அமைந்தது என்பதனையும் நாம் அறிய முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் வியர்வை இரத்தமாக வழிந்த பொழுது
பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினான் என்று லூக்கா 22:43 வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அதாவது ஒரு தூதன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து இயேசுவை தேற்றிய ஒரு இடமாக இந்த ஒலிவமலை விளங்கியது. எருசலேம் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்திலே இந்த எருசலேம் தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை காணப்பட்டது. எல்லோரும் தேவனுடைய மகிமையை காண்கிற இடமாக இந்த தேவாலயங்கள் இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேலர்களின் பாவங்களின் காரணமாக அந்த மகிமையானது அந்த ஆலயங்களில் இருந்து மாறிப்போய் ஒலிவமலையில் போய் தங்கியது என்று எசேக்கியேல் 11:23 நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. இப்படியாக தேவன் 3.5 வருடங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனம் மாறுவதற்கு ஒரு நல்ல சான்ஸை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் மாறாத காரணத்தினால் 3.5 வருடங்கள் கழிந்து இந்த தேவ மகிமையானது இந்த ஒலிவமலையில் இருந்து மாறி போனது என்று இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு பூரணமாக விளங்குகிறது. BC 597 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவன் படையெடுத்து வந்து இந்த எருசலேமை கைப்பற்றி ஆலயத்தை அழித்துவிட்டு இங்கு உள்ளவர்களை அடிமைகளாக பிடித்து கொண்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். யூதாவின் 21வது ராஜாவான சிதேக்கியா அரசாட்சி செய்த நாட்களிலேதான் இந்த நேபுகாத்நேச்சார் என்பவன் இங்கு வந்து இஸ்ரேலர்களை அடிமைப்படுத்தி கொண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் என்று சொல்லுவது முதல் வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் என்று ஆரம்பிக்கிறது. அதாவது அங்கே போன இயேசு கிறிஸ்து வியாபாரிகளையும் கள்ளர்களையும் அடித்து நுரைக்கி வெளியே தள்ளுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு நேரடியாக ஒலிவமலைக்கு செல்கிறார். அந்த ஒலிவமலையிலேயே போய் தேவனிடம் அந்த சீசர்கள் கேட்கும்போது ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். மத்தேயு 24:2 இதை பார்க்க முடிகிறது. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எல்லா சீசர்களும் மிக அருமையாக, மிக உயரமாக, மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிற இந்த தேவாலயத்தின் அழகை பற்றி அவர்கள் வர்ணிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம் கல்லின் மேல் கல் இல்லாதபடி இது இடிக்கப்படும். இது நடந்து முடிந்த தீர்க்க தரிசனமாக உள்ளது. இது எப்போது நடந்தது என்று சொன்னால் இயேசுவுக்கு பின் AD 70 ரோம தளபதியாக வந்த டைட்டஸ் என்பவன் எருசலேம் தேவாலயத்தை சூறையாடினது மட்டுமல்லாமல் அதை தீக்கிரையாக்கிவிட்டு உள்ளே இருந்த எல்லா சகல சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு இங்கிருந்த இஸ்ரவேலர்களை சிறைபிடித்து கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். ஒலிவமலையின் தீர்க்க தரிசனங்களிலே இனி நடக்க வேண்டியது மெசியாவின் 2வது வருகை மட்டும்தான். இயேசு கிறிஸ்து பரமேறி போனார். பரமேறி போனதும் இந்த ஒலிவமலையில் வைத்துதான். இயேசு ஒலிவமலையிலிருந்து பரமேறி போன போது 2 தூதர்கள் அந்த இடத்தில் இறங்கி வந்து அதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த கலிலேய மனிதர்களை பார்த்து, கலிலேய மனிதர்களே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருப்பது ஏன் என்பதாக ஒரு வார்த்தையை அப்போஸ்தலர் 1:11 குறிப்பிடப்பட்டுள்ளது. கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போவாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசியாக விளங்கிய சகரியா என்ற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் கால் அந்த 2வது வருகையிலே ஒலிவமலையில் வந்து இறங்கும்போது கிழக்கு மேற்காக இந்த ஒலிவமலை பிளவுபடும், வடக்கு தெற்காக 2 பாகங்களாக இது மாறும் என்று தெளிவாக அந்த தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த தீர்க்க தரிசனமானது சகரியா 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்புறத்திலும் சாயும். இந்த ஒலிவமலையிலே பயங்கரமான பூகம்பங்கள் நடக்க சான்ஸ் உள்ளதாக இந்த பூமி ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள்.
பூமி ஆராய்ச்சியாளரான ஜான் பால்டின் கிரகேரி என்று சொல்லப்படுகிறவர் 1920 வருடத்திலேயே ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தார். அதாவது லெபனான் முதல் ஆப்பிரிக்காவின் மெசாபிக் வரை, அதாவது சுமார் 7000 கிலோமீட்டர் நீளம் வரை இந்த பெரிய பூகம்பம் நீடிக்கும் என்று அவர் எச்சரிக்கை செய்தார். லெபனான், சிரியா, இஸ்ரேல், ஜோர்டான், சவக்கடல், ஆப்பிரிக்கா வரை நீளுகிற இந்த மிகப்பெரிய பூகம்பமானது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் தேசமானது சுமார் 40 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகளை, அதாவது பூகம்பங்களை சந்தித்ததாக பூமியின் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதில் அனைத்து பூகம்பங்களிலும் 2 பூகம்பங்கள் ரிக்டர் அளவுகோலில் 6.0 அளவுக்கு அதிகமாக பதிவாகி இருந்ததாக இந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வேதாகமத்தை எடுத்து நாம் வாசித்தால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் ஒரு பெரிய பூகம்பம் நடந்ததாக வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 27 அதிகாரம் 51 வசனத்திலே பார்த்தால், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அடுத்தபடியாக அவர் மரணத்தை விட்டு, கல்லறையை விட்டு உயிர்த்து எழுந்தபோது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் நடந்ததாக மத்தேயு 28 வசனத்திலே வாசிக்க முடிகிறது. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து பூமி ஆராய்ச்சியாளர்கள் இந்த சாவுக்கடல் பக்கத்தில் போய் ஆராய்ச்சி செய்தபோது அவர்கள் சரியாக கிறிஸ்துவுக்கு பின் 32வது வருடத்திலே இந்த 2 பூகம்பங்களும் ரிக்டர் அளவுகோலில் 6.0 என்கிற அளவுக்கு மேலாக பதிவாகிய 2 பூகம்பங்களாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இதை வைத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த போது வந்த பூமி அதிர்ச்சியும் அவர் உயிர்த்த போது நடந்த பூமி அதிர்ச்சியும் மட்டும்தான் இந்த 2 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சீசர்கள் ஒருமுறை இது எப்போது சம்பவிக்கும், உமது வருகை எப்போது இருக்கும் என்கிறதான ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் மத்தேயு 24 அதிகாரம் 7 வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. பஞ்சமும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இந்த தீர்க்க தரிசனமானது இயேசு கிறிஸ்துவானவர் வேறு எங்கும் வைத்து சொல்லவில்லை. இந்த ஒலிவமலையிலேயே அவர் வந்து இறங்குகிற இந்த ஒலிவமலையிலேயே வைத்து நடக்கும் என்பதனை அந்த ஒலிவமலையில் வைத்துதானே சொன்னார். தேவன் ஒலிவமலையில் அவருடைய 2வது வருகையில் வந்து இறங்குவார். அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதனை சகரியா 14 அதிகாரம் 5 வசனத்திலே தெளிவாக சொன்னார். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அதாவது 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்குக்கு ஓடுவீர்கள், யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நடந்ததை நாம் அறிவோம், அதுபோல உள்ள பூமி அதிர்ச்சி நடக்கும். அதுபோல தேவனாகிய கர்த்தர் வருவார், பரிசுத்தவான்களும் கூட வருவார்கள். இப்படிப்பட்டதான 4 சம்பவங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே தீர்க்க தரிசனத்தில் அந்த சகரியா தீர்க்கதரிசி கழுதையின் மேல் ஏறி வருவார், கிழக்கு வாசல் வழியாக தேவாலயத்தில் பிரவேசிப்பார். மெசியாவானவர் கழுதையின் மேல் ஏறி கிழக்கு வாசல் வழியாக தேவாலயத்தில் போய் பிரவேசிப்பார் என்பதனை சகரியா 9:9 நாம் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் ஏறி கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இப்படியாக சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் சுமார் 700 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசி தெளிவாக தீர்க்க தரிசனத்திலே சொன்னான். அந்த தீர்க்க தரிசனமானது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதே நடந்து முடிந்தது. இனி நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் எதுவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19வது அதிகாரத்திலும் மற்ற இடங்களிலும் சொல்லப்பட்ட ஒலிவ மலையில் வந்து இறங்குகிற இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் ஏறி
கூர்மையான பட்டயத்துடனே எதிரிகளை அழிக்க புறப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒலிவமலை இயேசுவின் வரவிற்காக காத்திருக்கிறது. எருசலேமின் கிழக்கு வாசல் தேவனின் வரவிற்காக காத்திருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் தேவனின் வரவிற்காக காத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோமா? சங்கீதக்காரன் சங்கீதம் 24:9 வசனத்திலே தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த சங்கீதத்திலேயே வாசல்களே, அதாவது வாசல்களும் காத்திருக்கிறது, கதவுகளும் காத்திருக்கிறது, இந்த ஒலிவ மலையும் காத்திருக்கிறது. நாம் தேவனுக்காக காத்திருக்கிறோமா என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த ஒலிவமலையின் ரகசியங்களையும் மர்மங்களையும் பற்றி பார்த்தோம். இது இதைவிட அதிகமாக ஆழமாக நாம் தியானிக்க வேண்டுமானால் இவாஞ்சலிஸ்ட் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிறதான எங்களது இன்னொரு சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த முழு வீடியோக்களின் முழு வடிவமானது, அந்த லிங்கானது இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ செய்தி உங்களை தொட்டிருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்படியாக கிறிஸ்துவின் அன்பிலே கேட்டுக்கொள்கிறோம். அந்த சேனலில் நாங்கள் தேவாலயங்களில் கொடுக்கிற முழு செய்திகளும் இடம்பெறும் என்பதனையும் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இனி ஆழமான பைபிள் சரித்திரங்களோடு அடுத்த வீடியோவிலே நாம் சந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.